ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறது அறிவு அல்ல பெரியோர்களே, மூளை அல்ல, மனம். இது இது ஒரு புதிய சித்தாந்தம் மாதிரி வச்சு பாருங்க. ஒரு கேள்விக்கு பதில் சொல்வது மூளை அல்ல. கேள்வி கேட்பது மூளையாக இருக்கலாம், ஆனால் பதில் சொல்வது மனமாக இருக்க வேண்டும். இப்போ நான் என்னோட வகுப்பில் நடந்ததுன்னு நான் சொல்கிறேனே. ஒரு நாள் சொன்னேன், மில்டன் அப்படிங்கிற ஒரு பெரிய கவிஞன் ஆங்கிலத்தில் உண்டு. அவர் ஒரு பெரிய காப்பியம், உலக மகா காப்பியத்தில் ஒன்று பேரடைஸ் லாஸ்ட். ஹோமர் எழுதினது, வெர்ஜில் எழுதினது மாதிரி காப்பியம், பெரிய காப்பியம். நம்ம ராமாயணம் பாரதம் மாதிரி ஆங்கிலத்தில் பெரிய காப்பியம் எது? பேரடைஸ் லாஸ்ட். பேரடைஸ்னா சொர்க்கம். பேரடைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்க்கம், இழந்த சொர்க்கம். நான் அந்த பாடத்தை நடத்தணும். நடத்தையில் ராஜா, நான் எப்போவுமே பாதி இங்கிலீஷு பாதி தமிழ் தான் எங்கள் வகுப்பில். ஏன்னா சிவகாசியில் முழுக்க இங்கிலீஷில் பேசினா அந்த பீரியடு 79, 70, 80 விளங்காது பயல்களுக்கு, பாவப்பட்ட பயலுக. கிராமத்திலேருந்து வந்திருப்பான், முதல் தலைமுறை மாணவனாக இருப்பான். அவங்க அப்பா தாத்தா யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. இவன் தான் முதல்ல காலேஜுக்குள்ளே வந்திருப்பான். அவன்கிட்ட போயிட்டு நான் என்னோட ஆங்கில ஞானத்தை எல்லாம் காமிச்சு, தேர் வாஸ் எ கிங் ஹூ வாஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் த குவீன், சிரிச்சிருவாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. தமிழும் ஆங்கிலமும் கலந்து கலந்து நடத்துவேன். அதனால் முதல்ல கேட்டேன், ராஜா பேரடைஸ்னால் சொர்க்கம்னு அர்த்தம்டா. நான் முதல்ல ஜென்ரலாக பொதுவாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னடா செய்யணும்னு கேட்டேன். எப்படி? இது கேள்வி. சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னடா செய்யணும்? ஒரே பதிலை எல்லாரும் சொல்லக்கூடாதுரா, மாறி மாறி புதுசாக சொல்லணும்டா அப்படின்னு. ஏன்னா எங்கள் பயல்வு என்ன பண்ணுவான், நம்மளை வெறுப்பேற்றுறதுக்காகவே, ரகு ஏதாவது ஒரு பறவையின் பெயர் சொல் அப்படின்னு கேட்டோம்னா புறா அப்படிமா. ராஜா நீ சொல் இன்னொரு புறா. ரைட்டு தானே ஆன்சரு? புறாவும் பறவை தான், இன்னொரு புறாவும் பறவை தானே. அப்படி சொல்லக்கூடாதுடா, வித்தியாசமாக யோசித்து சொல்லணும். சொர்க்கத்துக்கு போகணுன்னா என்னடா செய்யணும்னு நீ சொல்கிறா. முத்துசாமி நீ சொல்லு. ஐயா, கோயில் குளத்துக்கெலாம் போய் சாமி கும்பிடணும் ஐயா. ஒருத்தன் திருநீர்லாம் பூசி கோயில் குளத்துக்கெலாம் போய் சாமி கும்பிட்டா சொர்க்கத்துக்கு போகலாம் ஐயா. வெரி குட், சிட் டவுன். நெக்ஸ்ட் வேறு ஆன்சர் சொல்லணும். ரகு சொல்லு. ஐயா, பெத்த தாய் தகப்பனை கும்பிடணுயா. தாயார் தகப்பனை கும்பிட்டா சொர்க்கத்துக்கு போகலாம்யா. குட், வெரி குட். நெக்ஸ்ட், ஏழை எளியவங்களுக்கு தானம் பண்ணணுயா. வெரி குட். நெக்ஸ்ட், ஐயா நமக்கு பிடிக்காட்டாலும் இந்த வாத்தியார்களை கும்பிடணுமையா. ஒருத்தன் கரெக்டாக தான் சொல்கிறான். அதான் வாத்தியார் பார்த்தா குட் மார்னிங் சார் அப்படிமா, ஆனால் பிடிக்காது. நாசமாக போ, குட் மார்னிங். பிடிக்காட்டாலும் வாத்தியார்களை கும்பிடணும் சார் இப்படின்னு சொல்லிகிட்டே வராங்க. 5வது பையில, ராஜா நீ என்ன நினைக்கிற? இந்த 4 பேர் 4 பதில் சொல்லியிருக்கான், நீ வித்தியாசமாக 5வது பதில் சொல்லு. அவங்க சொன்னதெல்லாம் அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. அவன் சொல்கிறான், என்ன அருமையாக சொன்னாங்க? அறிவு கட்டத்தனமாக சொல்லியிருக்காங்க. கோயில் குளத்துக்கு போய் சாமி கும்பிட்டாப்புல இவன் சொர்க்கத்துக்கு போயிடுவானாக்கும். பயங்கர கேள்வி அது சார், லேசான கேள்வி இல்லை. செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்து விடலாம் என்று எண்ணி இருப்பர் பித்த மனிதர்.
யார் சொல்கிறா? பாரதியார். செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்து விடலாம் என்று எண்ணி இருப்பர் கிறுக்கைங்க. நம்ம சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தால் சொர்க்கத்துக்கு போயிடலாம் நம்புகிறவன் கிறுக்கேன். நான் சொல்லலை. நான் சொன்னால் என் பேரில் ஏதாவது பெட்டிஷன் கேஸ் போட்டுருவாங்க. பாரதியார் சொல்கிறார், திருநீர் பூசி சாமி கும்பிட்டா சொர்க்கத்துக்கு போயிடலாம் சார். திருநீர் பூசி சாமி கும்பிட்டா சொர்க்கத்துக்கு போகலாம். அதுக்கு நீ திருநாவுக்கரசராக இருக்கணும், அருட்பிரகாச வள்ளலாராக இருக்கணும், அப்படின்னா போவ. கிறுக்க மாதிரி சொல்லுவாங்க சார். அம்மா அப்பா சார், அம்மா அப்பாவை போய் யாராவது கும்பிடுவாங்களா? இந்த அவனாவது பரவாயில்ல சார், அம்மா அப்பாவை கும்பிடணும். இந்த போய் வாத்தியாரை கும்பிடணுங்கிறான் சார். என்ன சார் கேவலம்! வாத்தியாரையெல்லாம் கும்பிட்டா எப்படி சார் சொர்க்கத்துக்கு போக முடியும் சார்? அவர் கிளாஸ் நடத்துகிற இடமே நரகமாக தான் இருக்குது. அப்புறம் எப்படி தான் சொர்க்கத்துக்கு போகும்? இப்படி பேசுகிறோம். ஹே விட்றா, நீ உன் பதிலை சொல்கிறா, அடுத்தவன் சொன்னதை விமர்சனம் பண்ணாதடா. உன் பதில் என்னடா? அவன் தானம் பண்ணணுன்னா, தாய் தகப்பனை கும்பிடணுன்னா, கோயிலுக்கு போகணுன்னா, ஆசிரியரை கும்பிடணுன்னா, அப்படி தான் நம்ம கல்ச்சர் அப்படி தானே சொல்லிக் கொடுக்கும். மாதா பிதா குரு தெய்வம், மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, அதிதி தேவோ பவ, அப்படி தானே சொல்லி கொடுத்துருக்கு. அவன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான் 4 பேரும். இவன் லூசு மாதிரி சொல்கிறான் சார். சரிடா சொல்கிற, நீ ஓ ஆன்சரை சொல்கிறேன்னா சார், சொர்க்கத்துக்கு போகணும்னா முதல்ல செத்து போகணும் சார். கரெக்ட் ஆன்சர் சார், கரெக்ட் ஆன்சர் சார். நான் சொல்கிற புரியுதுங்களா? அவன் தாய் தகப்பனை கும்பிட்டா சொர்க்கத்துக்கு போகணும். என்ன எப்படி போவ? முதல்ல சாவணும் சாருங்கிறான். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், மனநிலை, ஆட்டிடியூட். கரெக்ட் ஆன்சர், ராங் ஆட்டிடியூட். செத்தா தான் சொர்க்கத்துக்கு போக முடியுங்கிறது கரெக்ட் ஆன்சர், ஆனால் ராங் ஆட்டிடியூட். சரியான விடை தவறான மனநிலை. அவன் சொன்னதெல்லாம் ஒருவேளை சரியான விடையாக தவறான விடையாக கூட இருக்கலாம். அம்மா அப்பா கும்பிட்டா சொர்க்கத்துக்கு போகலாம், ஆசிரியரை கும்பிட்டா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது தவறான விடையாக கூட இருக்கலாம். ஆனால் சரியான மனநிலை. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? புரியுதுங்களா? மனம்தான் தீர்மானிக்குது. நம்முடைய மனசு அழுகி கிடந்தா நம்ம வாயிலிருந்து நல்ல வார்த்தை வராது.